கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் என்றும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் கடந்த நாட்களிலே பேசிய செய்தியின் தொடர்ச்சியாக சில வசனங்களை யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து தியானிக்க வாஞ்சிக்கிறேன். குறிப்பாக கடந்த நாட்களிலே நீங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற அடிப்படையில் நாம் சில காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக என்னிடத்திலே கேளுங்கள், இதுவரை என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளிலே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பலர் சுதந்திரித்து கொள்ளவில்லை. இந்த உலக மனிதர்கள் அல்லது திருச்சபையார், கர்த்தரை அறிந்தவர்கள் அல்லது அறியாதவர்கள், எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் இதை சுதந்திரித்து கொள்ளாத பலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் நான் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை, ஏன் என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் பல வேளைகளிலே கசப்பு என்னை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லி நாம் தியானிக்கிற விதமாக கடந்த நாட்களிலே இந்த வசனங்களை எல்லாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இதை தடை செய்கிறவைகள் எவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் தேவனுடைய இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தின் அடிப்படையிலே நாம் கடந்த நாட்களிலே தியானித்து இருக்கிறோம். குறிப்பாக நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சிறு அவிசுவாசம் கூட இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருளுகிற இந்த நிறைவான இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது தடையாக இருக்கிறது என்று சொல்லி கடந்த நாட்களிலே தியானித்தோம். இப்பொழுது நாம் இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதியிருக்கிற நிருபத்திலே 5வது வசனம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அந்த வசனம் விதமாக சொல்லுகிறது. நம் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது கருத்துள்ளதாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியில் மேல் மழை பெய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது, எலியா என்பவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்பது பலவிதமான அர்த்தங்களுள்ள ஒரு வார்த்தை. கருத்தாய் என்று சொல்லும்போது ஒரே மனதோடு, ஒரே நோக்கத்தோடு, அந்த ஒரே காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவன் ஜெபித்தான் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் கருத்தாய் என்று சொல்லும்போது அந்த ஜெபம் கருத்துள்ள ஜெபமாயிருந்தது என்று சொல்லியும் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். எப்படி நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, இங்கே எலியாவின் ஜெபத்தை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே எலியாவுடைய இந்த ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த எலியாவுடைய ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதுதான் இதில் நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இந்த எலியாவுடைய ஜெபத்திற்கு ஒரு அடிப்படையான நோக்கம் இருந்தது, ஒரு தேவை இருந்தது. இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இங்கே எலியாவுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த வசனம் அந்த எலியாவின் காலத்தில் இருந்த அந்த சூழ்நிலையை மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை நாம் நன்றாக கவனித்து பார்ப்போமானால், எலியா இவ்வளோ காரியங்களை பேசுகிறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய்வீங்க, பாகால் தெய்வமானால் நீங்கள் அவனை பின்பற்றுங்க, 2 பேரையும் நீங்கள் பின்பற்றி நீங்கள் வாழாதீருங்கள் என்று சொல்லி எலியா அவர்களை பார்த்து பேசுகிறான். ஆனால் ஜனங்கள் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. அப்படியானால் அதற்கு அர்த்தம் என்ன? ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை.
ஜனங்கள் இங்கே கர்த்தரையும் சேவிப்பார்கள், அல்லது வேறு ஏதாவது ஒன்றை தெய்வம் என்று சொன்னால் அவரையும் தேடி சென்று விடுவார்கள், அல்லது வேறு ஏதாவது உலக மனிதர்களினால் ஆதாயம் கிடைக்கும் என்றால் அவரையும் தேடி சென்று விடுவார்கள். இன்றைக்கும் உலகத்திலே அதை போன்ற ஒரு நிலைமை தான். இன்றைக்கு பல மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், குறிப்பாக தேவன் அருளுகிற இந்த பரிபூரணமான மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதற்கு முக்கியமான காரணம் இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் இருந்தது போல நாமும் பல வேளைகளிலே எப்படியாவது நானும் என் பிள்ளைகளும் நன்றாயிருந்தால் சரி என்கிற ஒரு அடிப்படையிலே நாம் ஆண்டவரையும் தேடுகிறோம், உலக மனிதர்கள் சொல்கிற அத்தனை ஆலோசனைகளையும் கேட்கிறோம், உலக மனிதர்களோடும் ஓடுகிறோம். பல வேளைகளில் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் மறந்துவிட்டு இந்த உலக மனிதர்களோடு ஒரு ஓட்டம் ஓடிவிடுகிறோம். உலக மனிதர்களை பார்க்கும்போது இல்லது உலகத்திலே இருக்கிற சக மனிதர்கள், நீர் என்னை அனுப்பினீர், கர்த்தர் இவர்களை, அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, இவ்விதமாக பல விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் பல வேளைகளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மால் மனம் திறந்து ஜெபிக்க முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், அங்கே போகும்போது உலகத்தில் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்று அதற்கேற்ற ஒரு ஓட்டம் ஓடுகிறோம். குறிப்பாக பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே பல கிறிஸ்தவர்களுடைய தங்கியிருக்க முடியாது ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், நல்லதிக்கிறோம், ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோம், பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறோம், கர்த்தருடைய ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறோம், திருச்சபைக்கு அநேக நன்மைகளை செய்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவைகளுக்கென்று ஒரு காரியம் வரும்போது உலக மனிதர்களைப் போல கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்வதற்கு துணிந்து ஓட ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தர் விரும்பாத இடங்களை தேடிச் செல்கிறோம், கர்த்தர் விரும்பாத மனிதர்களை தேடிச் செல்கிறோம். இவ்விதமாக உலகத்திலே நாம் கர்த்தரை விட்டு தூரம் போன ஒரு வாழ்க்கை பல நேரங்களிலே வாழுகிறோம். அதுதான் நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலாக சொல்லுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன், மனுஷனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லும்போது, மனுஷனை மாம்சமானவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் அவாந்தர வெளியிலே இருக்கிற கரளையாய் போன செடியை போல் இருக்கிறான். தண்ணீர் இல்லாத ஒரு இடத்திலே, ஒரு வனாந்தரத்திலே, ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு செடியை போல தான் மனிதனை நம்பி ஓடுகிறவன் இருக்கிறான். ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரை கவனித்து நமக்கு இதை தான் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இப்படி சமூகத்திலே ஜெபிக்கிறார், அவருடைய ஜெபத்தை கேட்டு வேண்டும், இதற்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு ஓட்டத்தை நாம் ஓடுகிறோம். அதே சமயத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு தேவ ஆலயத்திற்கு வரும்போது நாம் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாகிய இந்த நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நம்முடைய ஜெபம் அது கருத்துள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதாக இருக்க வேண்டும். பல வேளைகளிலே நம்முடைய ஜெபங்கள் மன்றாட்டுகளாக இருக்கிறது, அதை நாம் உணர்கிறதே இல்லை. நான் பலருடைய ஜெபத்தை பார்க்கும்போது அப்படியே நாம் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை பார்க்கும்போது சோதர ஆண்டவரே சோதரம் சோதரம் சொல்லி பலவிதமாக நாம் கற்றுக்கொண்டவைகளின் அடிப்படையில் மற்றவர்கள் ஜெபிக்கிறதை பார்த்து கற்றுக்கொண்டதின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கிறோம். அதுவல்ல ஜெபம். எந்த ஜெபம் கேட்கப்படும்? நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு பேச வேண்டும், இருதயத்தை திறந்து பேச வேண்டும். அதுதான் முந்தைய செய்தியிலே நான் சொல்லியிருக்கிறேன். அன்னாளுடைய ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது? தன் இருதயத்தை எல்லாம் திறந்து ஊற்றிவிட்டாள். அதே போல அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து வந்த அந்த மனிதனுடைய ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது? அவன் தன் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என் இருதயத்தில் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது, நீங்கும்படி உதவி செய்யும், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் சொல்லி தன் இருதயத்தை திறந்து விட்டான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மையை எதிர்பார்க்கிறார், ஒரு நோக்கத்தை எதிர்பார்க்கிறார். நாம் ஒரு நோக்கத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். இங்கே அதை தான் எலியா செய்கிறார். எலியாவின் ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டது. ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் இருந்தது? அந்த ஜனங்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் ரெண்டு நினைவோடு இருக்கிறீர்கள். ஒன்று, கர்த்தரையும் ஆராதிக்கிறீர்கள், உலக வழக்கத்தின்படியும் பாகாலை பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் ஏதாவது ஒரு வழியிலே நடவுங்கள் என்று சொல்லி இங்கே எலியா சொல்லுகிறார்.
சொல்கிற வார்த்தைக்கு அந்த ஜனங்கள் பதில் சொல்லவில்லை. ஒரு கடின இருதயத்தோடு நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இங்கே 37வது வசனத்தில் எலியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலே நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்போ எலியாவின் ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் தான் தேவன், இந்த தேவனாகிய கர்த்தர் தான் என்னை அனுப்பினார் என்பதை இந்த ஜனங்கள் அறிய வேண்டும். அப்படி அறிய வேண்டுமானால் என் ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அப்போ எலியாவின் ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்ன நோக்கம்? இந்த ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது. அப்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு மேன்மையான ஒரு அடிப்படையான ஒரு கருத்து இருக்க வேண்டும். கருத்து இல்லாத, நோக்கம் இல்லாத ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கப்படுவது அது கடினமான காரியம். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் தேவ சித்தத்திற்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். அதையும் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். அப்போது அந்த நோக்கம் தேவ சித்தத்தின்படியானதாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்போ தேவ சித்தம் என்ன? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிய வேண்டும். ஏன் சத்தியத்தை அறிய வேண்டும்? வேதம் சொல்கிறது, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ விடுதலை எங்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளில் இருந்து, நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகளிலிருந்து, நாம் விரும்பாத இடத்திலிருந்து எப்பொழுது நாம் விடுதலை பெறுகிறோம்? சத்தியத்தை அறியும் போது. அதான் வேதம் தெளிவாக சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேத வசனங்களை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது இந்த வேத வசனங்கள் நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளிலிருந்து, தோல்விகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது. அப்போது சத்தியத்தை நாம் எவ்வளவாய் அதிகமாய் வாஞ்சியோடு கர்த்தருடைய வேத வசனங்களை கேட்டு வாசித்து அதன்படி நடக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகிறது. அப்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நமக்கு ஒரு ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் தேவ சித்தத்தின்படியானதாக இருக்க வேண்டும். அதை தான் நீங்கள் எலியாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். எலியா என்ன செய்கிறார்? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் அருளுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டு மனதிலே நடந்து அவர்கள் அடிமைப்பட்டு பலவிதமான உபத்திரவங்களோடு இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை நோக்கி ஜெபிக்கிற, ஆண்டவரே, அவர்கள் உம்மையை அறிய வேண்டும், இதை நான் சொல்லுகிறேன், நீர் என்னை அனுப்பினீர், கர்த்தரை இவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே நோக்கத்தின் அடிப்படையிலே இங்கே எலியா 2 விதமான காரியத்தை செய்கிறார். ஒன்று, 3 வருடம் மழை இல்லாதிருக்கும்படியாக ஜெபிக்கிறார், அது அவ்விதமாக ஆகிறது. அதற்கு பின்பு மழை வரும்படியாக ஜெபிக்கிறார், அவ்விதமாக ஆண்டவர் மழையை கொடுக்கிறார். அதற்கு பின்பாக கர்த்தருடைய வார்த்தையின்படியே தேவ சித்தத்தின்படி இங்கே எலியா பலி செலுத்துவதற்கான ஒரு ஏற்பாடை செய்து அங்கே அக்கினி இல்லாமல் அந்த பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும், அந்த அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே அங்கே அவர் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அங்கே வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி மனிதர்களால் கொளுத்தப்படாத அந்த அக்கினியினாலே அந்த பலியை தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. பார்த்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கிறதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் எலியாவின் ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் தேவ சித்தத்தின்படி இருந்தது. அந்த தேவ சித்தத்தின்படி இருந்த அந்த நோக்கம் தேவ சமூகத்திலே கேட்கப்பட்டது. அந்த நோக்கம் தேவ சமூகத்திலே கேட்கப்பட்டதினாலே நிறைவேறினது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே சீஷர்கள் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாங்கள் வாசிக்க கேட்போம். இங்கே நாம் பார்ப்போமானால், இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரை கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்கே சீஷர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இதனுடைய பின்னணியை நீங்கள் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் இதனுடைய பின்னணியை நீங்கள் வீட்டில் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே ஏரோதுவும் பொந்தி பிலாத்துவும் யூத மார்க்கத்தமைந்தவர்களோடும் புறஜாதிகளோடும் சேர்ந்து கொண்டு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலர்களை அவர்கள் மிரட்டி பயமுறுத்தி அனுப்புகிறதை நாம் இங்கே அதற்கு முந்தைய பகுதிகளில் வாசிக்கலாம். அப்போது அப்போஸ்தலர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். பேதுருவும் யோவானும் கூட அங்கே பயமுறுத்தப்பட்டு அதிகாரிகளினாலே அங்கே யூத மார்க்கத்தமைந்தவர்களுக்காகவும் புறஜாதிகளுக்காகவும் உலக மனிதர்களுடைய அந்த ஒரு நெருக்குதலின் காரணமாக அவர்களை பிரியப்படுத்துவதற்காக அங்கே அதிகாரிகள் அவர்களை மிரட்டி பயமுறுத்தி அனுப்புகிறார்கள். இதுதான் அப்பொழுது இருந்த சூழ்நிலை. இன்றைக்கும் அது போன்ற சூழ்நிலைகள் இந்த தேசத்திலே உலகத்திலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக உலக அதிகாரிகளும் கூட பல வேளைகளில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மிரட்டி பயமுறுத்தி இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறதை நாம் இந்த நாட்களிலும் கேள்விப்படுகிறோம், அனுபவிக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எவ்விதமாக செயலாற்றுகிறோம், அதுதான் முக்கியம். இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக பல வேளைகளிலே நாம் உலக மனிதர்களையும் நீதிமன்றங்களையும் நாடி செல்லுகிறதை இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வழி என்ன? இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய சீஷர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்து அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்? ஆண்டவரே, இந்த விடுதலையின் செய்தி, இந்த நற்செய்தி எல்லா மனிதருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த தடையும் வரக்கூடாது. அப்படி தடை வராமல் இருக்கணும்னா இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கணும், இயேசுவின் நாமத்தினால வியாதி சுகமாகணும், இயேசுவின் நாமத்தினால அதிசயம் நடக்கணும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை பாருங்கள், இன்னும் மணிக்கணக்கான ஜெபம் இல்லை, 4 வார்த்தை ஜெபம், 4 வார்த்தை ஜெபம். அவர்கள் கூடி இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தை மையமாக வைத்து அவர்கள் ஒரு நோக்கத்தோடு ஜெபித்தார்கள். அப்படி அவர்கள் ஜெபித்ததனுடைய விளைவு என்ன? உடனடியாக அவர்களுக்கு பதில் வெளிப்படுகிறது. அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைகிறது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு அதிர்ச்சி அடைந்து அவர்களை பார்க்கும்படியான ஒரு நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. அந்த இடம் அதிர்கிறது. அந்த இடம் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது போன்ற அந்த அதிர்வு ஏற்பட்டதினாலே ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போது இந்த ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு கருத்து இருந்தது. ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய ஜெபங்களுக்கு நோக்கமே இல்லாத ஜெபமாக இருக்கும், அல்லது வெறும் வாயிலிருந்து வருகிற ஜெபமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு வீட்டில் ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அந்த பாட்டியம்மாவுக்கு 2-3 பேரப்பிள்ளைகள் உண்டு. அங்கே அந்த பாட்டியம்மா மிகவும் வயதாகிவிட்டபடினாலே எப்பொழுதும் தன்னுடைய கட்டிலில் இருந்து, ஏசப்பா, என் வாழ்க்கையை எப்படியாவது என் ஜீவனை எடுத்துக்கோங்க, பரலோகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, போதும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்தது என்று சொல்லி மிகவும் சலிப்போடு அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிற அந்த அனுபவத்தை அந்த பேரப்பிள்ளைகள் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போது பாட்டியம்மா இப்படி பல நாள் ஜெபிக்கிறதை பார்த்தோன்னே இந்த பேரப்பிள்ளைகளுக்கு
ஒரு சின்ன ஒரு சேட்டை, எப்படியாவது பாட்டி என்ன செய்கிறாங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லி இந்த பிள்ளைகள்லாம் ஒரு நாள் பாட்டி விதமாக, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கோங்க, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கும்போது இந்த பேர பிள்ளைகள் போய் பக்கத்தில் இருக்க பசங்களையும் கூப்பிட்டு வந்து நல்ல பிள்ளையாக அமைதியாக வந்து அந்த கட்டில் பைய மேலே தூக்க ஆரம்பித்தாங்க. பாட்டியம்மா பார்த்தாங்க, ஓஹோ என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு போல் இருக்குது, இனி அப்படியே பரலோகத்துக்கு தூக்குறாரு போலன்னு பாட்டியம்மாவுக்கு திக்குன்னு பயம் வந்துடுச்சு. அது பயந்து பாட்டியம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ ஆண்டவரே, நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன் ஆண்டவரே, அது என் பேர பிள்ளைகளுக்கு கல்யாணத்தெல்லாம் நான் பார்க்கணும் ஆண்டவரே, இப்போவே நீ தூக்கிட்டு போனால் எப்படி ஆண்டவரே என்று சொல்லி அந்த பாட்டியம்மா மறுபடியும் ஜெபம் பண்ணி கதறுதாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கர கேலி ஆகி போச்சு. எல்லா பிள்ளைகளும் கட்டில் வேகமாக கீழே வச்சுட்டு ஓண்டு சிரிச்சிட்டாங்க. பாட்டியம்மாவுக்கு ரொம்ப வெக்கமாகி போச்சு. இந்த கதை ஒரு கதை தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய ஜெபம் இப்படி தான் இருக்குது. ஒரு பொருளற்ற, அர்த்தமற்ற, அல்லது ஏதோ ஒரு உதட்டிலிருந்து வருகிற ஜெபமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கும்போது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார்னா, வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்முடைய ஜெபம் கருத்துள்ளதாக இருக்க வேண்டும், தேவ சித்தத்தின்படியானதாக இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசீலனை செய்வது அல்லது தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பல வேளைகளில் இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபங்கள் அதனால தான் கேட்கப்படுறதே இல்லை. பல நாட்களாக, மாதக்கணக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபித்தாலும் ஒரு தரிசனத்தையோ அல்லது கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு வெளிப்பாடையோ நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் ஜெபித்ததும் உடனடியாக பதில் கிடைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியுது. குறிப்பாக பவுல் சொல்கிறார் பாருங்கள், அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால் சொல்கிறார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. அப்போ என்னென்னா, எங்கள் சீஷர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஆண்டோடைய தரிசனங்கள், வெளிப்பாடுகள் இருந்தது. அதே போல் இங்கே அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, மூப்பராகிய சங்கத்தார் உன் தலையின் மீது கைகளை வைத்த போது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தின்படி நடக்க மாத்திரம் நீ கவனமாயிரு என்று சொல்லுகிறார். அப்போது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுத்து அவர்களை எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டத்தையும் நிச்சயத்தையும் கொடுத்து தேவ ஆவியானவர் அவர்களை நடத்துகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிந்தது. அங்கே ஜெபம் என்பது அப்போஸ்தலருடைய காலத்திலே 2 வழி பேச்சாக இருந்தது. ஒன்று, சீஷர்கள் தேவனோடு பேசினார்கள், தேவன் சீஷர்களோடு பேசினார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? பலருடைய ஜெபம் ஒரு வழி பாதை தான். ஒரு செல்ஃபோன் இருக்கிறது, செல்ஃபோனிலே நாம் பேசுகிறோம். அந்த செல்ஃபோனிலே பேசும்போது நாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறோம், எதிர்முனையில் இருக்கிறவர் இன்னொரு காரியத்தை பேசுகிறார். 2 பேரும் பேசும்போது அது அர்த்தமுள்ள பேச்சாக இருக்கும். இல்லை, யாருமே இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு செல்ஃபோனை எடுத்துகிட்டு வச்சு ஒரு பக்கமாக பேசி கொண்டு இருந்தால் இந்த உலகம் அவர்களை பார்த்து என்ன சொல்லும்? ஐயோ பைத்தியக்காரன், இவன் என்ன ஒரு ஃபோனே ஒருத்தரும் இல்லாமல், லைனில் ஆளே இல்லாமல் ஃபோனை பேசிக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி அவர்களை பார்த்து பரிதாபப்படும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பரிதாபம் நிறைந்தது தான். அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட பரிதாபம் நிறைந்தது தான். நம்முடைய ஜெபம் என்பது ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடாது. நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவதும் நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும். அருமையான நம்முடைய டோனா ஒரு ஃபெலோஷிப்பிற்கு வந்த எமி கார்மைக்கேல் அம்மையார் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் ஜெபித்தால் மட்டும் போதாது, அவன் ஜெபித்து விட்டு தேவன் பேசுவதற்காக நேரம் ஒதுக்கி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார்கள். அப்போது ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபித்து விட்டு வேதத்தை தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெப நிலையிலே கர்த்தர் பேசுவதற்காக ஒரு மனிதன் காத்திருக்க வேண்டும். கர்த்தரும் பேசுவார் என்பதை இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உணராதவர்களாய் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் அதுதான். ஜெபம் என்பது ஏதோ ஒரு வழியாக பேசுவதல்ல. நாம் ஒரு தொலைபேசியிலே எதிர்முனையிலிருந்து ஒருவர் பேசுவது போல நாம் தேவனோடு பேசுவதும், தேவன் நமக்கு தரிசனங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதும் நம்முடைய ஜெபத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இந்த ஜெபம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு விஷயம், நாம் தேவனோடு பேசுவது போல
தேவன் நம்மோடு பேசுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அதை தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 முதல் 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால் வேதம் தெளிவாக சொல்கிறது, நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுது ஜெபிக்க முடியும்? நாம் தேவன் பதில் அளிப்பதற்காக காத்திருக்கவும் வேண்டும் தேவ சமூகத்திலே. இங்கே அதைத்தான் அந்த பெண் செய்கிறாள். அந்த பெண் ஒரு ஏழை, ஒரு விதவை, ஒரு பாவப்பட்ட ஒரு பெண். அவளுக்கு யாரும் உதவிக்கு இல்லை, கனவில் இல்லை, குடும்பத்தினால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு பெண். அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த பட்டணத்தில் இருந்த அந்த 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் இனி எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இந்த நியாயாதிபதியை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷருக்கும் பயப்பட மாட்டான். தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷர் மேலே இப்படி இறக்கப்படவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் இல்லாத ஒரு மனிதனிடத்தில் போய் இந்த அருமையான சகோதரி, அவள் ஒரு விதவை, கணவன் இல்லாதவள், குடும்பத்தால் கைவிடப்பட்ட நிலையிலே, ஆண்டவரே என் எதிராளியோடு இருக்கிற இந்த பிரச்சனையிலே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த அநீதியாக இருக்கிற அந்த மனிதனிடத்திலே போய் அவள் உதவி கேட்கிறாள். அந்த மனிதனும் பாருங்க, அவளுக்கு செய்ய மனதில்லை, செய்ய விரும்பவும் இல்லை. ஆனால் அடிக்கடி அவள் போய் அவனை தொந்தரவு செய்து பேசி கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் இங்கே அவன் சொல்லுகிறான், 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். அப்போ இந்த மனிதனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, இவன் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுதா, எப்படியாவது அவளுக்கு நன்மை செய்திடணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அநீதி நிறைந்த இந்த மனிதனே இப்படி செய்வார்னா நீதியுள்ள தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீதியுள்ள தேவன் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு செய்ய மாட்டாரா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், அன்புள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கி நாம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தோடு கூட நாம் ஒரு கருத்தை மையமாக வைத்து தேவ சித்தத்தை அடிப்படையில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது தேவ சித்தம் என்று சொல்லி தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மாத்திரமல்ல எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரே இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுவோமானால் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபித்து நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த பிள்ளைகள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தருளும். உடைய கிருபை, இந்த ஆசீர்வாதம் தகப்பனை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கருத்தோடும் தகப்பனை ஆவியோடும் உடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.